நம்ம கூட ஆர்கில் சித்தா கேர்ல ஆரோக்கிய பொங்கலை கொண்டாடுறதுக்காக கலாப காதல் அந்த படத்தின் மூலயமா பல பேரை இன்ஸ்பயர் பண்ண, அவங்க ஆக்டிங் மூலயமா அந்த கேரக்டர் மூலயமா நம்மளை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ண அக்ஷயா மேம் நம்மளோட இருக்காங்க. மேம் வணக்கம். அது மட்டும் இல்லாம இவங்க நான் இன்னும் முக்கியமா சொன்னா வெறும் ஆர்டிஸ்ட் மட்டும் ஆங்கர் மட்டும் இல்லாம வேற வெர்சடைல் ப்ரொடியூஸ் பண்றாங்க, இப்படி நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு இன்ஸ்பயராகவும் இருந்துட்டு இருக்காங்க. நீங்களாம் அவங்கள பார்த்து கத்துக்கணும் அப்படின்றத கேட்கிறேன். கண்டிப்பா. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்க சின்ன வயசுல கொண்டாடின பொங்கல் நேரத்துல உங்களுக்கு அப்படியே ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் அப்படின்னா என்ன பொங்கல் சொல்லுங்க? எந்த பொங்கல் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலானது? எந்த பொங்கல்னு கிடையாது. என்னோட ரிலேஷன்ஸ் மொத்த பேரும், அதாவது பாம்பே அந்த நார்த் சைட்ல இருந்தும் சரி, ஆந்திரால இருந்தும் சரி, ஒரே ஒரு when I was like 12 years old எல்லாருமே வந்து இருந்தாங்க அந்த பொங்கலுக்கு. ஸோ அப்போ வேற ஏதோ ஒரு மேரேஜ் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததால they had come here. ஸோ அப்போ வந்து ஹோல் ஃபேமிலி வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் தேர். ஸோ தட் வாஸ் த அன்ஃபர்கெட்டபிள் பொங்கல். ஸோ ஆஸ் ஐ செட், மாடியில தான் நாங்கள் எப்பவுமே செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் இருக்கிற வீடை வந்து டெமாலிஷ் பண்ணி கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த விண்டேஜ் ஃபீல் இருக்கும்ல, அந்த கொஞ்சம் பழைய வீடுன்னா அது வந்து இப்பவும் அதை வந்து டச் பண்ண முடியாது. ஸோ மாடியில ஊஞ்சல், ஃபுல்லா கார்டன், அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ் இருக்கு. அந்த பழைய மாடி, இப்போ இருக்கிற மாடி கூட அது வந்து டச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அதுல மெமரிஸ் இருக்கு. ஸோ என்னோட மாமா பொண்ணு பசங்க எல்லாருமே வந்து, சித்தப்பா பசங்க எல்லாருமே வந்து மாடியில நாங்க எல்லாம் குட்டி ஒரு பானெல்லாம் வச்சு we celebrated. So that was unforgettable. ஓகே, பொங்கல் செலிப்ரேஷன்ல இருக்கும். பொங்கல் செலிப்ரேஷன் அப்ப ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட், அது இப்பவும் என்னால மறக்க முடியல, இப்ப நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் இருக்கும்ல? இருக்கு. அது வந்து பழசுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 2 years பேக் என்னோட டாட்டர் தான் எனக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. she is 9 years now. 2 years கூட இல்ல, ஒரு 3-4 years பேக் என்கிட்ட 10 years old சொன்னாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. she wants to become a teen very soon, so she'll say I'm 10. yeah, so மாடியில வந்து கையில வடெல்லாம் வச்சிருந்தேன். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த சூரிய பகவான் கிட்ட காமிச்சிட்டு பாக்குறதுக்குள்ள வடைங்கெல்லாம் காணும். எடுத்து சாப்பிட்டாங்களா? எல்லா வடையும் எடுத்து சாப்பிட்டாங்க. பொங்கலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குட்டி குட்டி வடை மட்டும் காணாம போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த வீடியோல என்னோட கசன் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா அவங்க பாட்டு எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு அங்க பூஜை ஆரத்தி கொடுத்துட்டே இருக்காங்க. இவங்க வடையெல்லாம் முழுங்கிட்டாங்க படையல் போடுறதுக்கு முன்னாடி. ஆமா ஆமா, அதான் ஃபன்னியான இன்சிடென்ட். அதே மாதிரி மறக்க முடியாத ஒரு பொங்கல், ஒரு பயமுறுத்தின ஏற்படுது, ஐயோ இந்த மாதிரியான ஒரு பொங்கல் திரும்ப வந்துடவே கூடாது அப்படி இருக்கிற ஏதாவது சம்பவம் இருக்கா? அப்படி எதுவும் இது வரைக்கும் இல்ல, வரவும் கூடாது அப்படி எதுவும் இல்ல. இந்த கலாப காதலன் மூவில நடிச்சிருக்கீங்கல்ல, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன் கண்டிப்பா வந்திருக்கும். எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களை ரசிச்சுதான் பார்த்திருப்பாங்க. அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ வந்து என்ன மாதிரியான இது வந்து என்னால மறக்க முடியாது, இந்த காம்ப்ளிமெண்ட் என்னால மறக்க முடியாதுன்னா எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்? ஆக்சுவலா வந்து அது காம்ப்ளிமெண்ட்னு நான் சொல்ல மாட்டேன். ஆமா, ஏன்னா அந்த கேரக்டருக்கு வந்து திட்டணும், மக்கள் வந்து ஆக்சுவலா திட்டணும். அது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றதை விட, இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ சத்யம் தியேட்டர்ல லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. தெரியாது, நான் வந்து பாக்குறேன் படம் தெரியாது. லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் போய் உட்காடுறேன். என் பின்னாடியே வந்து பேக் சீட்லயே உட்காந்து ஒருத்தன் திட்டுன்னு திட்டுறான் அந்த கேரக்டரை. ஏண்டி அவனை இப்படி டார்ச்சர் பண்ற, விட்டுருடி அவனை சொல்லிட்டு அப்படி திட்டுறாங்க என்ன பின்னாடி உட்காந்து. அப்புறம் லைட் ஆன் பண்ணாங்க. இன்டர்வல் அப்போ லைட் ஆன் பண்ணப்போ நான் லைக், ஐயோ நீங்க இங்கதான் இருக்கீங்களா, சாரி அப்படின்னு சொன்னேன். ஸோ அது வந்து தட் இஸ் த காம்ப்ளிமெண்ட் இல்ல, பிகாஸ் த கேரக்டர் வந்து நெகட்டிவ் ரோல் அப்படின்றதுனால அவங்க புகழறது அப்படின்றத விட அந்த கேரக்டர் திட்டணும் அவங்க. ஸோ அதுதான் அப்ரிசியேஷன். ஆனா எனக்கு பொறுத்தவரையிலும் அந்த கேரக்டர் வந்து ஏதோ நெகட்டிவான ரோல்லாம் எனக்கு தெரியல. வளர்ந்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுல பார்க்கும்போது அது அவனும் புரியாம இருந்துச்சு. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படியான ஒரு காதல் எந்த இடத்துல இருக்கும், இன்னைக்கு அந்த மாதிரியான காதல் நிறைய இடத்துல பெஸ்டி மென்ஷின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜென்ரேஷனா அது மாறி போச்சு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காதல் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீலும் இருக்கு. பட் அது அவங்க சந்திச்ச நேரங்கள் தான் போயிடுச்சு. எனக்கு அந்த படத்துல அவ்வளவு அதுலயே கடைசியில போடுவாங்கல்ல, காதலில் நல்ல காதல் கள்ளக்காதல் காதலில் இல்லை. கடைசியில இகோர் டைரக்டர் அதுல போட்டிருப்பாங்க. இட்ஸ் ட்ரூ, அந்த மாதிரி ஒரு லவ் இல்லை இப்போ.
ஆமா. இப்ப எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு. அப்ப அது பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ லவ்ன்ற பேர்ல நிறைய விஷயத்த நார்மலைஸ் லவ் லவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஒத்துக்கணும். ரொம்ப ரொம்ப ரேர் ஓகே. ட்ரூ லவ். இப்போ அந்த லவ்ன்ற பேர்ல நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, லவ்வே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். எதுக்கு? பெஸ்ட் அட்வைஸ் எவர். ஆமா, எதுக்கு லவ் பண்றேன்னு சும்மா ஒரு பொண்ணோட லைஃப்பை வந்து டைமை வேஸ்ட் பண்ணி, மெயினா டைம், அவங்களோட டைமை, அவங்க எமோஷன்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணி, அப்படி பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாம். ஹீ கேன் பெட்டர் டூ சம்திங் எல்ஸ். இல்ல, பிகாஸ் இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த டைம் பாஸ் வேணும். தே ஜஸ்ட் ரொம்ப லைஃப்பை வந்து ரொம்ப, நான் இந்த ஏஜ்ல சொல்றேன், நீங்க ஒரு 10 years முன்னாடி நீங்க இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ப்ராபப்ளி ஐ couldn't have answered for this. ரொம்ப மேலோட்டமா பாக்குறாங்க. அண்ட் அப்ப இருந்த லெவல் எல்லாம் வேற. டாலரன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. நிறைய பொறுமை இருந்தது, நிறைய டாலரன்ஸ் லெவல் இருந்தது. அதே மாதிரி the other person also will not take that love for granted. கொஞ்சம் நியாயம் இருந்தது அந்த காதல்ல. இப்போ இருக்கிறதுல எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப அநியாயமா இருக்கு. they are totally taking that other person for granted. they are misusing their feelings and emotions. ஸோ லவ்ன்ற பேர்ல வந்து முக்காவாசி இல்லை, 99.9% எல்லாமே பொய்யாதான் இருக்கு. ஸோ அவங்க எல்லாம் பண்ணாமே இருந்துடலாம், சிங்கிளாவே இருந்துடலாம். அவங்களும் கஷ்டப்படுத்திட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தி. நீங்க சிங்கிளா இருக்கீங்களா? நல்ல விஷயம், அப்படியே இருங்க. எத்தனை நாள் இங்க பதிவு செய்யணும்னு செய்யறாரு. ஓகே, உங்களுக்கு வருமானமா நீங்க முதல்ல இது வரைக்கும் நீங்க அந்த பொங்கல் சாப்பிட்டு மட்டும் என்ஜாய், முதல்ல பொங்கல் வச்சிருப்பீங்களா? நீ தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்களே, அப்ப நீங்க எப்படி இந்த ஒரு பயம் இருந்துச்சு ஏதாச்சும்? அந்த மாதிரி முதல்ல பொங்கல் சமைக்கணும், நம்ம தான் போய் படைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் பயப்படல, நான் பொங்கல் வச்சு சாப்பிட்டாங்க இல்ல, அவங்க தான் பயந்து இருக்கணும். நான் எப்பவுமே பயப்பட மாட்டேன். நம்ம முயற்சி பண்றோம், நம்ம செஞ்சு நம்ம கொடுத்துடுவோம். சாப்பிடுறவங்க தான் பயந்துருப்பாங்க, என்னடா இது இப்படி இருக்கேன்னு. பட் ஓகே, ஆஃப்டர் ஒரு 3-4 டைம்ஸ்க்கு அப்புறம் நல்லா வந்துருச்சு. 3-4 டைம்ஸ் பயத்திலே வச்சிருந்திருக்கீங்க. சாப்பிடுற அளவுக்கு தான் இருந்திருக்கும் அப்போ. அந்த மாதிரி குக்கிங்ல ஃபன்னியான இன்சிடென்ட்னா என்ன? நான் இது சமைச்சு கொடுத்த, இதை சாப்பிட்டு இப்படி ஒரு கமெண்ட் வந்தது, அந்த மாதிரி வீட்டுல ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்றது ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி ஸ்பாயில் ஆனதா? you know that சாபுதானா வடை தெரியும், ஜவ்வரிசி சாபுதானா வடை. ஜென்ரலாவே ஆஃப்டர் மை டாட்டர் வாஸ் பார்ன், நான் எல்லாமே வந்து வீட்லயே குக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். because she also likes homemade food only. my daughter is very different. எல்லாருமே வெளியில சாப்பிடணும்னு விரும்புவாங்க. பட் அவங்க எப்படின்னா எப்பவுமே homemade food தான் வேணும், which is actually I'm very lucky. she is like that. she likes to have homemade food. so எல்லாமே நானே கத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ இந்த சாபுதானா வடை மட்டும் இப்போவும் எனக்கு வராது. ட்ரை பண்ணேன், அந்த ஜவ்வரிசி ஊற வச்சு ஒரு நாள் பண்ணேன். அது வந்து அப்படியே அதை எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அதை ஊற வச்சு எடுத்து அதை அரைச்சு எடுக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப பேஸ்ட்னு கூட சொல்ல முடியாது. அது சொல்றது what is that Itarthi used to play no with something, not dough, slime கொஞ்சம் திக்கா இருந்தா. so it was very bad, so I don't even want to try that. இப்போவும் நீங்க ட்ரை பண்ணல? Yeah, that's the thing. ஆற்றல் சித்தா கேர் கிளினிக்ல சர்வீஸ் எப்படி மேம் இருக்கு? எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க? ஆக்சுவலா எனக்கு வந்து இவங்க வேற ஒரு ஃப்ரெண்ட் மூலியமா தான் அறிமுகமானாங்க. அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து நான் டாக்டர்லாம் சொல்ல மாட்டேன், அம்மான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இவங்களை பார்த்தா ஐ ஃபீல் லைக் ஷீ இஸ் மை மதர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு சே தட். அது என்ன தெரியல, இவங்களை பார்த்தப்பயே எனக்கு ஒரு ஐ ஃபீல் சம் கனெக்ஷன் டுவர்ட்ஸ் ஹர். டாக்டர் அப்படின்றத தாண்டி நமக்கு நம்மளோட பர்சன்ற ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த மாதிரி இவங்க எனக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் இவங்க கிட்ட நான் அந்த அட்வைஸ் எடுப்பேன், ஒப்பீனியன் எடுப்பேன். ஸோ வாட் எவர் இட் இஸ். அம்மா கிட்ட கூட ஒரு சில விஷயம் நான் ஷேர் பண்ண முடியாதுன்னா ஐ ஷேர் வித் ஹர். எனக்கு அந்த அளவுக்கு இவங்க க்ளோஸ். நான் வந்து few years back எனக்கு கொஞ்சம் acne issues இருந்தது. ஓகேங்களா,
அப்போ எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தேன், நிறைய பெரிய பெரிய டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போனேன். எனக்கு வந்து ஐ காட் ரியலி ஃபெட் அப் பிகாஸ் ஆக்னி வரும், இந்த ஸ்கார்ஸ் இருக்கும், திருப்பியும் போகும் வரும். ஸோ யூ நோ அபவுட் ஆக்னி ரைட்? ஸோ மை ஸ்கின் இஸ் ரியலி ப்ரோன் டு ஆக்னி. ஸோ அந்த டைம்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஸ்டார்டட் ரீடிங் டீப் அபவுட் தேட். நானே கூகுளில் சர்ச் பண்ணி அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். தென் ஃபைனலி வாட் ஹெல்ப் மீ வாஸ் யூ கேன் கியூர் எவ்ரி திங் இன் அ வெரி ஹாலிஸ்டிக் வே. அதுதான் இஸ் த பெஸ்ட் வே டு ஹீல். அது என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, உடம்புல நம்ம வந்து ஃபுட்டு மூலியமா, மெடிசன்ஸ் ரொம்ப கம்மி தான், ஃபுட்டு மூலியமா வந்து 90% வந்து ஹீல் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த நான் ட்ரை பண்ணி, எனக்கு வந்து ஒரு 2-3 monthsல மை ஃபேஸ் ஸ்டார்டட் க்ளோயிங் அண்ட் சேஞ்ச்ட் கம்ப்ளீட்லி. அதோட மார்க்ஸும் இல்லை. ஸோ அப்போ வந்து ஃபுட்டுன்னா இவ்வளோ ஒரு பெரிய விஷயம், நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்குமா அப்படின்றது எனக்கு அப்பதான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ அந்த விஷயத்துல வந்து அம்மாவும் வந்து 200% அவங்க சொல்றது என்னன்னா, மெடிசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து ஃபுட்டு மூலியமாவே நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபுட்டு மூலியமாவே தான் இவங்க எல்லாமே ஹீலிங் பண்ணுவாங்க. அப்புறம் ஆரா ஹீலிங் பண்ணாங்க எனக்கு. ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் லிட்டில் லோ அண்ட் டிப்ரெஸ்ட் பிஃபோர் ஃபியூ மந்த்ஸ். ஸோ இவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறமா ஐ எம் ரியலி ஃபீலிங் வெரி பாசிட்டிவ். ஸோ ஆன் த ஹோல் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றத விட I'm as a very different person now. So before few months it was not like that. Now it's totally different. So it's because of her. Thank you ma'am. ரொம்ப தேங்க்யூ மேம். தாய் மாதிரின்றது இருக்கு இல்லையா, மெடிசன் எடுத்துக்கிறது எந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே உணவே மருந்துன்றத போய் இப்ப மருந்தே உணவுன்ற மாதிரியான சூழல் மாற்றப்பட்டோம். அது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறாங்க. டிப்ரெஸ்ல இருந்த ஒருத்தர் வந்து மீண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எனக்கெல்லாம் எவ்வளவு தேவைன்றது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எனர்ஜிஸ் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து இருக்கு, அதை நம்ம வந்து பார்க்க முடியாது. இட் இஸ் தேர். ஸோ நம்ம வந்து எப்பவுமே வி ஷுட் பி வித் பாசிட்டிவ் பீப்புள். நம்மளை என்கரேஜ் பண்றவங்க, ரொம்ப பாசிட்டிவா பேசக்கூடியவங்க, நம்மளை ஊக்கப்படுத்தக்கூடியவங்களை மட்டும் நம்ம வந்து டிராவல் பண்ணோம்னா அதுவே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எனக்கு கரெக்டான டைம்ல when I was really down, இவங்களை பார்த்த போது எனக்கு ஒரு பூஸ்ட் குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதை தாண்டி அதான் டாக்டர்னு இல்லை, இப்போ நான் வந்து இவங்களோட டாட்டரா தான் உட்காந்துட்டு இருக்கேன் பக்கத்துல. ஸோ ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அந்த எனர்ஜிஸ் அந்த ஒரு இது இருக்கு எனக்கு இவங்க கிட்ட. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நீங்க அவங்கள பத்தி ஒரு சின்ன வார்த்தைகள், எந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆபரேட்டிவா, எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள, ஏன்னா டாக்டர்னு சொல்லாம டாக்டர்னு சொல்றது அளவுக்கு வந்திருக்காங்க, உங்களுக்கு அவங்களுக்குமான கனெக்ட் எந்த அளவுக்கு? அவங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க இல்லையா, எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய எல்லாமே, ஒரு பொண்ணு அம்மாட்ட என்னென்ன ஷேர் பண்ணாங்களோ அதையெல்லாம் அவங்க அம்மாவை விட என்னைய வந்து ரொம்ப நம்பி ஷேர் பண்ணி என்னுடைய அட்வைஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் ஃபுட் ஹேபிட்ஸ்ல இருந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல இருந்து. இப்ப நான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்றது, நீங்க கொஞ்சம் ஆரோக்கியமா இருங்க, ஹெல்த்தியா இருங்க, அதுக்கப்புறம் தான் வெல்த்துக்கு போகணும். ஹெல்த்தியா இருந்தா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கணும். நம்ம நினைக்கக்கூடிய இலக்கை நோக்கி போகணும்னா ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அது சாத்தியப்படும். அது ரொம்ப முக்கியம், எல்லாருக்குமே சொல்றது. அதையும் அவங்களுக்கு சொல்லுவேன், கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த ஒரு இதுவும் வந்து யாரை பற்றிய ஒரு, அதை என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவ் இது, அடுத்தவங்களை பற்றிய விமர்சனங்கள், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்க சூழ்நிலையில இருந்து புரிஞ்சுக்குவாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நிறைய ஸ்ட்ரகிளிங்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால ஒரு பாசிட்டிவ் மைண்ட் அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட், ஓவர் கான்ஃபிடென்ட் இதெல்லாம் இருக்கு. இயற்கையான உணவு மேல நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்னென்ன உணவு சாப்பிடணும், மனசும் உடல் நலமும் மனநலமும் முக்கியம். வெறும் மனநலம் சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம உடல் நலமையும் கொஞ்சம் பார்க்க முடியும். அந்த இதெல்லாம் வந்து நிறைய அட்வைஸ் கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங் உமனா, ஒரு குட் சோல். தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச். அந்த அம்மா பொண்ணு அப்படிங்கிற அந்த இது வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் நிச்சயமா. சம்டைம்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை விட நம்ம வெளியில அறிமுகம் ஆகுறாங்க இல்லையா, அவங்க வந்து they become even more close. ஸோ அதுல வந்து நான் இவங்களை ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இவங்க தான் வந்து முதல்ல இருக்காங்க. அதுல முதல் முறையா கேள்விப்படுறேன்
ஒரு அம்மா பேச்ச பொண்ணு கேக்குறது அப்படின்றது இந்த இடத்துல நடந்திருக்கு. இவங்க பேச்ச கண்டிப்பா கேட்பேன். குட் சோல்ன்றதெல்லாம் பெரிய காம்ப்ளிமெண்ட்ல அதை கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. நல்ல ஒரு எனக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல ஏதாவது நானே கால் பண்ணி பேசுறது அப்படின்னா அவங்களுக்கு நான் பேசுவேன். ரொம்ப இந்த மாதிரியான தாய், இந்த மாதிரியான மகள் இருக்கிறது எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அழகா இருக்கு. இருக்கு. ஆமா, தேங்க்யூ. அப்படியே வந்தீங்கன்னா பொங்கல் கொண்டாடிடலாம். ரொம்ப சிறப்பா உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பொங்கல் கொண்டாடிடலாம். தேங்க்யூ மேம். வணக்கம்.